உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அப்பா, என்னம்மா, இதுக்கு மேல என்கிட்ட சொல்ல என்ன இருக்கு? வாடா ஆயுஷ். சரி மாமா. அக்கா, அங்கிள் வருத்தத்துல இருக்காருக்கா. ஆயுஷும் தான் நான் டிவோர்ஸ தான் விரும்புறேன்னு அவங்க 2 பேருமே தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க. அதுவும் பணத்துக்காக. அதோட நான் அவங்க எல்லாரும் கூடவும் உறவை முறிச்சுக்க ஆசைப்படுறேன்னு நினைக்கிறாங்க. வா போலாம். எனக்கு ஏதோ ஒரு மாதிரி பயமா இருக்கு. அப்பா, நான் சொல்றது கொஞ்சம் கேளு. நம்ம இங்கேயே வெயிட் பண்ணலாம். ரிஷி மாமா எப்படி இந்த பக்கமா தானே வருவாரு. நீ அவர்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடு. டிவோர்ஸ்ல உனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிடு. அவர் கூட தான் வாழ விரும்புறேன்னு சொல்லு. லக்ஷ்மி, ஃபர்ஸ்ட் டைம் எங்க எல்லாரையும் சந்தோஷப்படுத்திட்டேன். இவ்வளோ நாள் கரிஷ்மா உன்னை பத்தி என்ன சொன்னாலோ அது எல்லாத்தையும் உண்மைன்னு ஆக்கிட்டேன். நான் இதத்தான் சொல்லியிருந்தேன். மலிஷ்கா உன்கிட்ட டிவோர்ஸ் பேப்பரை கொண்டு வந்திருந்தால, அப்ப நீ பணத்துக்காக அலுமினிக்காக சைன் பண்ணுவேன்னு சொன்ன. நான் ஒன்னும் பணத்துக்காக பேப்பர்ல சைன் பண்ணல. மலிஷ்காவுக்காக தான் சைன் பண்ணேன். அப்புறம் உங்களுக்காக பண்ணேன். டோ வரி, டிவோர்ஸ் ஃபைனல் ஆனதுக்கு அப்புறம் உன்னோட பணம் உனக்கு கிடைச்சிரும். எக்ஸ்கியூஸ் மீ மேம், உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும். நீ இதுங்களை பார்த்து பயப்படாத மலிஷ்கா. நம்மளை பொறுத்த வரைக்கும் இதுங்கெல்லாம் ஒண்ணுமே இல்லை. ரிஷி, லக்ஷ்மி போதும். இதுக்கு மேல வேண்டாம். You know what? என் மனசுல இருக்கிறத எனக்கு சரியா சொல்ல தெரியும். எதையோ நினைச்சு எதையோ வளருவேன். எப்பவும் தப்பு பண்ணுவேன். ஆனா நீ எப்பவும் கரெக்டா பேசுவ. உன்னோட மனசுல இருந்து பேசுவ. அதோட உண்மையை தான் பேசுவ. அதனாலதான் உன்னோட பேச்சை நான் முழுசா நம்பினேன். இன்ஃபேக்ட் நான் தான் தப்பு நீ அடிக்கடி சொல்லுவல்ல. நான் கெட்டவன். அதை கூட நானே ஏத்துக்கிட்டேன். ஏதோ என்கிட்ட தான் குறை இருக்குன்னு நினைச்சேன். இது லக்ஷ்மி சொல்றா. அவ உண்மையை தான் சொல்லுவா. இப்படி அந்த அளவுக்கு உன்னை நான் நம்பினேன். லக்ஷ்மி, நான் உன்னை எப்பவும் காயப்படுத்த விரும்பல. உன்னை எப்பவும் நான் ஹர்ட் பண்ண நினைக்கல. ஏன்னா நீ நல்லவ, உண்மையானவ அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த. ஆனா நீ நல்லவளோ இல்ல, உண்மையானவளோ இல்ல. இதுதான் உன் உண்மையான முக லக்ஷ்மி. உன்னை பத்தின உண்மை எனக்கு தெரிஞ்ச உடனே நான் அதுக்கு வருத்தப்படல. ஆனா உன்னோட எல்லா பேச்சையும் நான் நம்பினல, அதுக்காக தான் வருத்தப்பட்டேன். நான் உன்னை சரியா புரிஞ்சுக்க முடியல, அதுக்காக தான் நான் வருத்தப்பட்டேன். பட் வெரி குட் லக்ஷ்மி, நீ உண்மையில ரொம்ப நல்லா நடிச்சிருக்க. பிரமாதமான விஷயம். என்கிட்ட ரொம்ப அழகா பொய் சொல்லிருக்க. என்னோட நம்பிக்கை எல்லாமே பொய்யுங்கிறத நீயே நிரூபிச்சிருக்க. உனக்கு பணம் தானே வேணும். உனக்கு பணம் கிடைக்கும் லக்ஷ்மி. அது நீ என்னோட மனைவிங்கிற காரணத்துக்காக நான் கொடுக்க போறதில்ல. அந்த பணத்தை நான் உனக்கு பண்ண தப்புக்கான பரிகாரமா தான் கொடுக்க போறேன். ஆனா மாமா, மிஸ்டர் ஓபராய், உள்ள வாங்க. அடுத்தது நம்ம கேஸ் தான். லெட்ஸ் கோ. எதுக்குக்கா நீ என்ன பேசவே விடல? நான் மாமாக்கு புரிய வச்சிருப்பேன். அவரை பார்க்கவே ரொம்ப வருத்தமா இருந்தாரு. நீ தான் அவரை தப்பா நாம இப்போ புரிஞ்சிருக்க. எதுவுமே பேச முடியாது. ரிஷி இந்த அளவுக்கு வருத்தப்படுறாருன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? எனக்கு நல்லாவே புரியுது. எல்லாமே சமரசமா முடிஞ்சிரும். அப்படின்னா இன்னைக்கு முதல் முறையா நான் ரிஷிக்குள்ள இருக்கிற அவரையே பார்த்தேன். அதாவது இந்த உறவை நான் தான் உருவாக்கணும்னு ஆசைப்பட்டதா எனக்கு அப்படி தோணல. இந்த விஷயத்துல அவனும் ஆசைப்பட்டிருக்கான். அக்கா, நடக்கிறதெல்லாம் பார்த்தா பயமா இருக்கு. இங்க என்ன நடக்கும் தெரியாது. ஆனா கடவுளோட தீர்ப்பு உன் பக்கமா இருக்கணும்க்கா.
கடவுள் உனக்கு நல்லது செய்யட்டும்க்கா. மிஸ்டர் ரிஷி நீங்க டிவோர்ஸ் கேக்குறீங்க, ஏன்? ஏன்னா அது அவதான் கேட்டதா கேட்டேன். ஆனா நீங்க 2 பேரும் விரும்புறீங்க இல்லையா? மியூச்சுவலி ஃபைல் பண்ணிருக்கீங்க. யா சாரி, நான் வேற ஏதோ யோசிச்சுட்டு இருந்தேன். நான் வேற எதையாவது யோசிச்சா அப்புறம் அது உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கும். இது கோர்ட். சாரி. சரி, நீங்க கோர்ட்டுக்கு சொல்லுங்க என்ன காரணம், ஏன் டிவோர்ஸ் கேக்குறீங்க? நான் ஜட்ஜ் முன்னாடி உங்களுக்கு ஏன் டிவோர்ஸ் வேணும்னு கேட்கும்போது நீங்க காரணத்தை சொல்லுங்க. காரணமா? என்ன காரணம்? என்ன வேணாலும் சொல்லலாம். இந்த கல்யாணத்தில் உங்களுக்கு விருப்பம் இல்லை, எனக்கு இதில் சந்தோஷமே இல்லை, எனக்கு ஏற்ற பார்ட்னரா இல்லை. மொத்தத்தில் நீங்கள் லக்ஷ்மிக்கு எதிராக பேசணும். அப்புறம் நீங்கள் என்ன சொன்னாலும் அதை கான்ஃபிடென்ட்டாக சொல்லணும். இங்க பாருங்க, இந்த உறவுக்கு அர்த்தமே இல்லை. இதால எனக்கும் இல்லை, லக்ஷ்மிக்கும் இல்லை. ஏன்? என்ன அவகிட்ட என்னால பேசக்கூட முடியல. 5 நிமிஷத்துக்கு மேல என்னால அவ கூட இருக்க முடியல. யுவர் ஆனர், அவ என்ன தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கா, என்னால தாங்க முடியல. இதெல்லாம் நீ எதுக்காக சொல்றேன்னு எனக்கு தெரியும் ரிஷி. நான் உன் மனசு அந்த அளவுக்கு நோகடிச்சிருக்கேன். அதனால நீ என்னையே ஹர்ட் பண்ண விரும்புற. நீ இப்போ என்ன சொன்னாலும் நான் ஹர்ட் ஆக மாட்டேன். அதனாலதான் சொல்றேன், ப்ளீஸ் யுவர் ஆனர், அது ஐ ரிக்வெஸ்ட். நான் லைஃப்ல முன்னேற நினைக்கிறேன். எனக்கு டிவோர்ஸ் வேணும். அதுக்கப்புறம் பார்க்கலாம் யாரு வராங்கன்னு. யார் வராங்க, எப்ப வர போறாங்க, வேற எவ்வளவுன்னு சொல்ல வரீங்கல்ல? எஸ், நான் அந்த அர்த்தத்துல தான் சொல்றேன். வருங்காலத்துல யார் வராங்களோ, யார் வந்தாலும் அவங்க லக்ஷ்மியை விட பெட்டராவே இருப்பாங்க. இவரோட வைஃபை கூப்பிடுங்க. சொல்லுங்க, நீங்களும் டிவோர்ஸ் விரும்புறீங்களா? எஸ். காரணம்? இவரோட லைஃப்ல முதல்ல இருந்தே வேற யாரும் இருக்காங்க. அப்ப நான் எதுக்கு வாழணும்? அதோட அத்தை, அது ரிஷியோட அம்மாவுக்கும் மலிஷ்காவை தான் பிடிச்சிருக்கு. அந்த விஷயத்த இவர் ஒரு தடவை கூட மறுக்கவே இல்ல. நான் இப்போ லக்ஷ்மியை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், அதனால மலிஷ்கா நீ வீட்டை விட்டு போன்னு அவர் சொன்னதே இல்ல. என்னைக்கும் சொன்னதில்ல. இனிமே லக்ஷ்மி தான் எனக்கு எல்லாமே, நீ எதுவும் கிடையாதுன்னு அவர் சொன்னதே இல்ல. இவருக்கு மலிஷ்காவை தான் பிடிச்சிருக்கு. என் கூட வாழ்றதுல இவருக்கு விருப்பமே இல்ல. அப்புறம் எதுக்காக நான் இவர் கூட வாழணும்? போய் சொல்றான். மலிஷ்காவை விட சொல்லி நீ இதுவரைக்கும் சொன்னதே இல்ல. அவ இருக்க கூடாதுன்னு எப்போ சொன்னதே இல்ல. நான் எதுக்கு சொல்லணும்? இதெல்லாம் நான் சொல்லிதான் உனக்கு தெரியணுமா என்ன? கல்யாணம்னா என்னன்னே உனக்கு தெரியாதா? வலம் வரும்போதே நம்ம சத்தியம் பண்றோம். அதோட கல்யாணம் ஆயிடுச்சுன்னா நம்ம 2 பேருக்கும் ஒருத்தர் மேல ஒருத்தர் உரிமையும் வந்து. உரிமையா? உரிமையை பத்தி பேசுறியா? அப்ப நீ வீட்டை விட்டு போனீங்க, முன்னாடி பண்ண சத்தியத்தெல்லாம் மொத்தமா மறந்துட்டு வெளியே போனல, அதெல்லாம் என்ன? சரி, நான் எதுக்காக உன் கூட இருக்கணும்? எதுக்காக நான் அந்த வீட்ல இருக்கணும்? நீ என்கிட்ட போய் சொல்லிருந்த. ஷாலு, விஷயம் வேற மாதிரி போயிட்டு இருக்கு. அக்கா எதுக்கு இப்படி பேசுறான்னு புரியவே இல்லை. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.